வெல்கம் டு சகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி தொண்டைக்கு இதமாக ஒரு கொள்ளு ரசம் செய்யலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். 2 ஸ்பூன் கொள்ளு எடுத்து மிக்சியில் போட்டு ஃபர்ஸ்ட் அரைச்சிக்கலாம். வறுக்காமல் அப்படியே பச்சையாக கொள்ளு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த கொள்ளோட 10 பல் பூண்டு, 5 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் பெருங்காயம் எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்டியாக இருக்கும் இந்த ரசம். அதுலேயே தக்காளி பழம் ஒரு 5, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை 2ம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மழையும் அதிகமாக இருக்குது, அதே நேரத்தில் வெயிலும் அதிகமாக இருக்குது. அந்த நேரத்தில் இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டா சூப்பர் டேஸ்டியாக, தொண்டைக்கு இதமாக, உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அதுலேயே அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். ஒரு பாத்திரத்தை வச்சு பாத்திரம் நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கடுகு போட்டு தாளிக்கலாம். கடுகு கொஞ்சம் அதிகமாகவே போடலாம், நல்லாயிருக்கும். வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் வெந்தயமும் போடலாம். போட்டதும் வெடிச்சிருச்சு. நல்லா பொரிஞ்சதும் இந்த ரசத்துக்கு நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அரைச்ச மசாலாவை போட்டுடலாம். சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு போடலாம். நான் நார்த்து சைடு இருக்கிறப்ப அங்கே கடுகை மட்டும்தான் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. கடுகு சட்னி, கடுகு எண்ணெய் அந்த மாதிரி தான். கடுகு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அளவோடு பயன்படுத்திட்டோமா ரொம்ப நல்லது. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அரைச்ச விழுதை போடலாம். எண்ணெயிலேயே 2 நிமிஷம் வதங்கணும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு வதக்கணுமா அடி பிடிக்காது. ஆனால் சிம்மில் வச்சுட்டு வதக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கி விடலாம். 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். கொள்ளும் பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். அதனால் ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். வறுத்து அரைச்சும் செய்யலாம். ஆனால் அது ஒரு டேஸ்ட்டு, இது ஒரு டேஸ்ட்டு. ஆனால் 2மே சூப்பர் டேஸ்டியாக தான் இருக்கும். சளி பிடிச்சிருந்தாவோ, உடம்பு வலி, காய்ச்சல் வந்த மாதிரி இருந்து டிஸ்டர்பாக ஃபீல் பண்ணோமா, இந்த மாதிரி பச்சை கொள்ளை அரைச்சி இப்படி ரசம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ இதமாக இருக்கும். சாப்பிட முடியாதவங்க கூட சாப்பிட்ருவாங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. புளியை கரைச்சி வச்சுருக்கேன், ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலக்கி விடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழையை மேலே போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலக்கி விடலாம். நல்லா கலந்து விட்டு, ஏற்கனவே நான் உப்பு போட்டிருக்கேன். அதனால் இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போடலாம். எப்பயுமே உப்பை மட்டும் அசால்ட்டாக போடக்கூடாது. தேவையான அளவு கரெக்டாக போடலாம். பத்தலைனா கூட போட்டுக்கலாம். ஆனால் அதிகமாக போட்டால் டேஸ்ட்டு மாறிடும். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு கொதி கொதிக்க விடலாம். ஒரு கொதி நல்லாவே கொதிக்கட்டும். செம டேஸ்டியாக இருக்கும். அந்த பக்கம் இந்த ரசத்தை வச்சுட்டு இப்போ கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாம். கடாய் சூடாயிடுச்சு. 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வறுவல் ரசத்துக்கு மட்டும் இல்லை, சாம்பார், தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறுன்னு எல்லா குழம்புகளுக்குமே சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு கொஞ்சம் நிறையாவே போடுறேன். செம டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவும் அதிகமாக இல்லை, கரெக்டான அளவில் தான் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் போடலாம். செம டேஸ்டியாக இருக்கும். நல்லா புரிஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கை போட்டு நல்லா வதக்கலாம். இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். சமைக்க டைம் இல்லாத போது, அவசரமாக சமைக்கணுன்ற போது இந்த மாதிரி ஈஸியாக டேஸ்டியாக சமைச்சிக்கலாம். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலேயே கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நல்லா வதங்கட்டும். நல்லா கிளறி விடலாம். நல்லா கலந்து விடலாம். ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் வைக்கலாம். ரசமும் ஒரு கொதி வந்துருச்சு. கலந்து விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். செம டேஸ்டியான கமகமக்கும் ரசம் ரெடி ஆகிடுச்சு. தொண்டைக்கு இதமாக
நல்ல பசியை தூண்டும். சாப்பிட சாப்பிட ஆசையாக இருக்கும், நிறையா சாப்பிடுவோம். வீட்டில் இருக்கிறவங்களும் நிறையா சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிட்றத பார்க்க நமக்கும் சந்தோஷமாக இருக்கும். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போடலாம். மிளகாய்த்தூள் நானே வீட்டில் அரைச்சதே, செம காரமாக இருக்கும். 2 ஸ்பூன் போட்டாவே கரெக்டான காரத்தோடு இருக்கும். அரை கிளாஸ் தண்ணியை தெளித்து விட்டோமா போதும், நிறையா தண்ணி ஊற்ற வேண்டாம். அப்பப்போ மூடியை எடுத்து கிளறி விடணும். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டால் போதும், 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வைக்கலாம். 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வறுவல். உப்பு தேவையான அளவு போடலாம், ரொம்ப கொஞ்சமாக போட்டாவே போதும். அந்த தண்ணியெல்லாம் சுண்டியதும் உப்பு சரியான அளவில் இருக்கும். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விடலாம். என் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சமையலே தெரியாதவங்க கூட ஈஸியாக சமைக்கிற மாதிரி வீடியோஸ் தான் நான் போடுறேன். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் சகாஸ் லைஃப் ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். வாங்க சாப்பிடலாம். என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.